8 கிலோமீட்டர் போட்டு. பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்முகநாதர் கோயில் குன்றக்குடி முருகன் கோயில் கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து அதாவது முருகன் கோயிலை பார்க்க போறோம். தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியின் புறநகரில் உள்ள குன்றக்குடியில் உள்ள குன்னக்குடி சண்முகநாதர் கோயில் அல்லது குன்னக்குடி முருகன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் கடவுள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்து கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் காரைக்குடியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பத்தூர் காரைக்குடி சாலையில் அமைந்துள்ளது. கீழ்ப்பாறையின் மேற்பகுதியில் 3 குகைகள் அமைந்துள்ளன. அவை 8ஆம் நூற்றாண்டிலிருந்து பாண்டிய பேரரசின் பாறையில் வெட்டப்பட்ட சன்னதிகளை கொண்டுள்ளது. இக்கோயிலில் 5 நிலை நுழைவாயில் கோபுரம் உள்ளது. மலையின் உள்ள கோபுரம் தூண் மண்டபம் மற்றும் கருவறைக்கு வழிவகுக்கிறது. இக்கோயில் காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோயிலில் தினசரி 4 சடங்குகள் மற்றும் பல வருடாந்திர திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்தர விழாவும் தை மாதத்தில் தைப்பூசமும் மிக முக்கியமானவை. 150 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. குன்றக்குடி இக்கோயில் குன்னக்குடி திருவண்ணாமலை மடாலய ஆதிக்கத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாறை குகைகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக பராமரிக்கப்படுகின்றன. புராணக்கதை. குன்றம் என்றால் தமிழில் மலை என்று பொருள். காலப்போக்கில் குன்னக்குடி என்று மாறியதால் இந்த இடம் முதலில் குன்றக்குடி என்று அழைக்கப்பட்டது. இந்த மலை மயிலின் வடிவத்தை ஒத்திருப்பதால் இது மயூரகிரி, மயில்வலை, அரசவரம் மற்றும் கிருஷ்ணநகரம் போன்ற பிற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இந்த மலை 40 மீட்டர் உயரம் கொண்டது, அதாவது 130 அடி. இந்த கோயிலில் 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. நுழைவு வாயில் கோபுரம் 16.5 மீட்டர் உயரத்துக்கு அமைந்துள்ளது.